எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களும் அப்படி இருக்கீங்க. யூடியூப் ஹிஸ்ட்ரியில் முதல் முறையாக தமிழில் ஐஸ்லாண்டை நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். எங்கள் குடும்பத்தோட சூப்பரான விளாக்ஸ் வருது. மிஸ் பண்ணாமல் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இந்த கிறிஸ்மஸுக்கு பசங்கள்லாம் வந்து ஒயிட் கிறிஸ்மஸ் வேணும்னு சொன்னாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் நாங்கள் போகாத ஒரு கண்ட்ரி போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதோட ஃபுல் சீரீஸ் தான் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் போயிட்டு வந்தது வந்து ஐஸ்லாண்ட். ஸோ இது வரைக்கும் நான் வந்து 52 கண்ட்ரிஸ் போயிருக்கேன். 53ஆவதாக இந்த கண்ட்ரி போயிட்டு இது வரைக்கும் போனதுலேயே பெஸ்ட்டு கண்ட்ரி தாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. எங்களுக்கு திருப்பி வரத்துக்கே இதுவே இல்லை, எங்களுக்கு வரணுன்னே ஆசையே இல்லை. எல்லாருமே அங்கேருந்து இருந்தே ஆகணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி தோணுச்சு. ஸோ பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்பு, அதே மாதிரி 35 எரிமலைகள், வால்கனோ இருக்க ஒரு கண்ட்ரி. வேறு விஷயங்கள்லாம் நீங்கள் நாங்கள் நிறைய வீடியோவில் காமிக்கிறோம், போய் பாருங்கள். வந்தீங்கன்னா இந்த கார் கம்பெனி வாங்க, ரொம்ப நியாயமான விலைகள். பாருங்களேன் எவ்வளோ ஸ்னோ இருக்குன்னு, அப்படியே மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க. நம்ம வண்டி நிற்கிது பார்த்தீங்களா, ஸ்னோ எப்படி இருக்கு பாருங்க. வெளியில் இப்போ வந்து ஒரு காரு 1000 ரூபானா இவனை வந்து ஒரு 700 ரூபாய்க்கு கொடுக்கணும். ஸோ 300 ரூபா கம்மியாகுது. காரை கொடுத்துட்டாங்க, அதை நம்ம க்ளீன் பண்ணி நம்ம தான் எடுத்துகிட்டு போகணுன்ட்டாங்க. நம்ம க்ளீன் பண்ணுறது ஸ்க்ரேப்பர் பக்கத்துலேயே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இல்லை, பின்னாடி காரில் பின்னாடி இருக்கும். சன்ரைஸ் இருக்கு மார்னிங் கரெக்டாக 11:38. இப்போதான் சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போதான் 11:38க்கு 11:35க்கு தான் சன்ரைஸ் ஆகுது. 35க்கு சன்ரைஸ், 11:35 காலையில். இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்துக்கு போகிறோம். இங்கே ஐஸ்லாண்ட் வந்துட்டு இந்த இடத்த பார்க்காம போக முடியாது, ரொம்ப ஹைப்லாம் சொல்கிறாங்க. பட் வந்து போயே ஆகணும். ஸோ அப்படியே திருப்பி காமிக்கிறோம். அங்கே பாருங்கள் ஐஸ்லாண்டை, அந்த ரூட்டில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம போகிற இடம் பேர் வந்து ப்ளூ லகூனுங்க. ஸோ ப்ளூ லகூன் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இந்த எபிசோடில் ஃபுல்லாக ப்ளூ லகூன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளூ லகூன்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. எப்படின்னா ஒரு ஜியோ தெர்மல் பூல் அப்படிம்பாங்க. எப்படின்னா வெளியில் -6லேருந்து -16 டிகிரி கிட்ட போச்சு நாங்கள் இருக்கும்போது. ஆனால் அந்த பூல் மட்டும் ஃபுல்லாக வந்து 39 டிகிரிஸில் அப்படியே சூடாக இருந்தது. அது என்னென்னா எர்த் க்ரஸ்ட்னால பக்கத்தில் இருக்க வால்கனோலால் சூடாகிற அந்த தண்ணியை அங்கே வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் இருக்குது, அப்படியே பெரிய பூலாக வச்சுருக்காங்க. ஸ்னோ பாருங்கள், எல்லா இடத்துலையும் பயங்கரமாக படர்ந்து கிடக்குது. இங்கே அதே மாதிரி யூரோப் மாதிரியே வந்து இது ரைட் ஹேண்ட் சைடு டிரைவு. ஸோ அதை மனசில் எப்பயோ வச்சுக்கோங்க நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது.
ரோடு மார்க்கிங்ஸ்லாம் ரொம்ப தெரிய மாட்டேது. இட்ஸ் பிகாஸ் 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்கே ஸ்னோ ஸ்டார்ம் வந்ததுனால. நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரியே அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் பிளானட்டுக்கு வந்த மாதிரி இருக்குங்க. அப்படியே அப்படியே ஸ்பேஸில் இருக்க மாதிரி இருக்குது. அப்படி இருக்குது. அங்க பாருங்க அப்பா. முன்னாடி பாருங்க ஜெசி குட்டி. It's not because you sound like a such thing. I'm saying like, oh, look at you. You might as well just take it in. Yeah. So finally Bluelagoon க்கு வந்துட்டோம். எங்க இருக்கு? Now turn left onto Nord Eljo Saviga. இந்த நிறைய வந்து பஸ் வருது ப்ளூலகூனுக்கு. எக்கச்சக்கமாக பஸ் இருக்குது. குளிர். நிறைய பேர் ஏர்போர்ட்லேருந்து நேராக வருவாங்களா. இங்கேருந்து யூஎஸ் போகிறவங்களாம் ஒரு நாள் ஃபுல்லாக பிரேக் எடுத்துகிட்டு இங்கே வந்து இந்த ப்ளூலகூனில் ஊறிட்டு சாயந்தரம் ஃப்ளைட் எடுத்துகிட்டு திருப்பி போயிடுவாங்களா. காலில் போட்டிருக்க சாக்ஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன். மைக்கோட இனிமேல் வந்து எதுவுமே எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நாங்கள் உள்ளார வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து லாக்கரில் நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு மைக்கை உள்ளார வச்சுட்டு பாக்கியெல்லாம் மைக் இல்லாமல் தான் எடுக்க போகிறோம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி அப்புறமா வந்து கம்மியாக இருந்ததுன்னா கோச்சிக்கிறீங்க, சாரி. ஸோ வந்து இப்போ வந்து உள்ளார எங்கே இருக்கோம்? ப்ளூலகூனில் இருக்கோம். எல்லாருமே தண்ணியில் இருக்கோம். எல்லாம் இங்கே வாங்க. வாடி வா ஸோ என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படின்னா வெளியில் குளிருது, மீசெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது ஃப்ரீஸ் ஆகிடுது. ஆனால் தண்ணிக்கு அடியில் போகிற உடம்பு வந்து சூடாகவே இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால், ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளார போனோடனே ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு ஷவர் எடுக்காமல் உள்ளார போக முடியாது. ஸோ ஃபுல்லாக ஷவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளார போக முடியும். ஸோ 7 வயசுக்கு 8 வயசுக்கு கீழே இருந்தால் உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டர்ஸ் இல்லாமல் குழந்தைங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. போயிட்டுருக்க பாருங்க. இந்த ஹோல் லகூன்லேயே கருப்பாடுறதுக்கு நான் ஒருத்தம் தான் நம்ம புள்ள வரான். எப்படி இருக்கு? It's very very nice and relaxing. வெரி வார்ம்ல. எப்படிமா இருக்கு? மேஜிக்கலா இருக்கு. இருக்கா? இங்கேயோ ஒரு மெதப்புல இருக்கும்ல அந்த வெதர். நல்ல சூடா இருக்கா? சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி வந்து லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். சான்சலல ரொம்ப அழகா இருக்கு. ஃபேஸ் மாஸ்க் வாங்க போறாங்க. ஸோ வந்து சிலிக்கா ஃபேஸ் மாஸ்க், ஆல்கே ஃபேஸ் மாஸ்க், லாவா ஃபேஸ் மாஸ்க் என்னென்னமோ வைக்கிறாங்க. இப்போ வந்து மாஸ்க் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்கினீங்கன்னா கம்ஃபர்ட்னு ஒரு டிக்கெட் இருக்குது. அந்த டிக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேண்டு கொடுத்துட்றாங்க. அந்த பேண்டு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிங்க்கு ஃப்ரீ. அதே மாதிரி மாஸ்க்கும் நீங்கள் வந்து அதில் ஒன்று வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது ஃபுல்லாக ரயில் மாதிரி கொடுத்துருக்காரு. உங்க லைன்ல நில்லுக்கோ. பஞ்சாமிர்தம் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்கிட்டா ஒருத்தி வாங்கிட்டா. நம்மளும் வாங்கிட்டோம் பாருங்க. ஃபைனலாக எல்லாம் கொஞ்சம் தேய்ச்சிட்டு இருக்குங்க. அப்படி சுருக்காதுங்க. அவெல்லாம் பண்ணல போட்டுருக்கு. என்ன
நல்லக்கா. இது அவனுக்கு எங்கள் மூஞ்சிலெல்லாம் இந்த வெள்ளையை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பாரு. முத்துக்கருப்பா வரங்கள தாங்க முடியல. எங்கே போனாலும் குழந்தைகள் 4 பேரும் இங்கே இருக்காங்க. இவங்க வந்து இது லகூனையும் பார்த்துட்டாங்க. Yeah, we need to time it, guys. நான் அப்படியே நடந்து ஏரியா காமிச்சிட்ருக்கேன். வெளியில் -5 டிகிரி 6 டிகிரி உள்ளே இறங்கிட்டாங்க. 4 மணி 3:30 சன்செட்டு. சன்னு போச்சு, முடிஞ்சிச்சு. We need to come back for our babies. இந்த மாதிரி பிரிட்ஜஸ் இருக்கு. We're gonna wash our. ஏன்னா வாட்டர் ஃபால் எங்கே இருக்கு? Like a sitting. வாட்டர் ஃபால் எங்கடா? I don't know. வா. எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? எனக்கு வந்து அப்படியே மேஜிக்கலாக இருக்கு. எனக்கு அப்படியே எல்லாம் க்ளீன் பண்ணுங்க. எல்லாம் மூஞ்சி தள்ளிடுங்க. தலையிலே இருக்க உள்ளே இறங்கிட்டு எந்திரிச்சுங்க. கிளியர் ஆயிடுச்சா? சூப்பர் கிளியர். வெள்ளி ஆயிட்டா? சூப்பர் ஆயிட்டீங்க. அழகாயிட்டா? இது என்னது? ஹலோ. நாங்கள் போனது டோட்டலாக நாங்கள் ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு 30,000 ஆச்சு. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் போனீங்கன்னா உள்ளாரேருந்து வெளில வரத்துக்கு மனசே வராது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக நீங்கள் போய் அங்கே போனால் தான் தெரியும். வீடியோ அவ்வளோ சூப்பராக வரல. ஆனால் வந்து காமிச்சிடலாம் தான். இந்த மாதிரி வந்து ஸ்டீம் ரூம்ஸும் சோனா ரூம்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உள்ளார அந்த எப்போ உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது உள்ளாரேருந்து வெளியில் வரணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டீமோ சோனாவோ இருந்துட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி உள்ளார தண்ணிக்குள்ளார போய்க்கலாம். ஸோ நான் இப்போ இருக்கிறது வந்து சோனா ரூமில். நல்ல டெம்பரேச்சர் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சோனாவும் ஸ்டீம் ரூமும் கட்டி வச்சுருக்காங்க. பசங்களாம் அங்கே ஸ்டீம் ரூமில் இருக்காங்க. ஸோ அந்த தண்ணி வந்து எவ்ரி 2 டே க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த இதில் வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால ப்ளஸ் இது சால்ட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.5% இருக்கிறதுனால வேறு எந்த பாக்டீரியாஸும் அதில் இருக்கிறதில்ல. ஸோ ஆல்கே மட்டும் தான் இருக்குது. பயங்கர கொஞ்ச நேரத்தில் அப்படியே உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுது. கேளு, அவன் வீட்டுக்கு போனால் கடுப்பாரா இங்கே இருக்கணும். Can we go home now? No. Okay, no. இவங்க வந்து 4 பேரும் இல்லாமல் எங்கள் பொண்ணு சின்னவ கிளம்ப மாட்டேன். ஸோ இவங்களுக்கு ஃப்ளைட்டில் வந்து எங்கள் கூட வந்தாங்க. இப்போ வந்து ப்ளூலகூனில் இருக்காங்க. ஸோ இங்கே தான் பார் இருக்குங்க. இங்கேயே வந்து உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிங்க்கு ஃப்ரீ கம்ஃபர்ட்லாம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஸோ எல்லாருக்கும் ஒரு ட்ரிங்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆமாம், அதுக்கப்புறம் பாருங்கள் க்யூ குடியார பசங்க எல்லா இடத்துலையும் நம்ம ஆளுங்க இப்படி தான். நம்ம ஆளுங்கள்ல இல்லை நம்ம ஆளுங்கன்னா ஆளுங்களே அப்படி தான். மனிதர்கள் அப்படி தான். வைன் பியர் அது இதெல்லாம் கொடுக்குறாங்க. பார்ப்போம் என்ன பியரை விட சில்லுன்னு குடிக்கிறத விட வைன் பெட்டர். ஒயிட் வைன் இருக்குது, ஆப்பிள் இருக்குது. ரெடி? சேஸ் சேஸ் கைஸ், சேஸ் கைஸ், சேஸ் 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 சேஸ். அதான் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவ்வளோ காமிக்க மாட்டோம். நீங்கள் எவ்வளோ காமிச்சிட்டோம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நாங்கள் தனியாக போய் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு டீம்லாம் என்ஜாய் பண்ணுறோம். நிச்சயமாக இங்கே வந்தீங்கன்னா இது நிச்சயமாக வந்தே ஆகணும். நீங்கள் இது இல்லாமல் நேச்சுரலாக நிறைய இடம் இருக்குது. ஆனால் இது வந்து இங்கே எப்படின்னா தஞ்சாவூருக்கு வந்துட்டு பெரிய கோயில் போகாத மாதிரி அந்த மாதிரி ஒரு இது. ஸோ டெஃபினட்டாக வாங்க. உங்களை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்துவிட்டோம். இங்கே ஒரு கேஃபே கொடுத்துருக்கோம். கேஃபே மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் பின்னாடி பார்த்தீங்கன்னா லாவா ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்குது. அப்படியே திரும்பி காமிச்சிங்கன்னா அங்கே லாவா ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இதில் பெரிய கூட்டம் இருக்குது. ஒரு சாப்பாடு ஒரு ஆளுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஒரு 3 course மீல் சாப்பிட்ணுன்னா ஒரு 4,000 ரூபா வருது. அது மட்டும் இல்லை, இங்கே சும்மா ஒரு பன்னு ஒரு சின்ன சாண்ட்விச் வாங்கினாலே உங்களுக்கு வந்து 1,500 அந்த மாதிரி வருது.
ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா வேறு வழி இல்லை, நம்ம இங்கே வந்துட்டோன்னா இங்கே தான் வாங்கி ஆகணும். ஸோ வரும்போது கொஞ்சம் காசுலாம் சேவ் பண்ணணுன்னா சாப்பாடு லைட்டாக வந்து ஏதாச்சும் வந்து பெட் சாண்ட்விச்சோ அது இதுன்னு கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா, ஏன்னா வெளியில் வரும்போது கப்பன்னு பசிக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டே ஆகணும், அதுக்காக தான். சரியா? ஸோ சூப்பரான ஒரு லகூன் ட்ரிப்பு முடிச்சிட்டோம். இப்போ என்னென்னா இங்கேருந்து வெளியில் வண்டியை நிறுத்தியிருக்கோம். இது என்னென்னா இங்கேருந்து 5 நிமிஷம் தான். ஆனால் அந்த 5 நிமிஷத்தில் கையெல்லாம் விரைச்சி ஒரு மாதிரி ஆகிடுவோம். கார் ஃபுல்லாக பயங்கரமாக வந்து ஸ்னோவில் மாட்டிட்டு அப்படி கிடக்குது பாருங்க. ஆமாம் அப்படியா? அப்படியே கார் வந்து இப்போ இந்த ஸ்னோ ஸ்டாம் வந்திருக்கு போலருக்கு, அதில் கார் அப்படியே மாட்டிகிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஆள் வந்து 2017 அதுக்கு முன்னாடியே வந்து ஒருத்தர் போய் சொரியாசிஸோட போய் அங்கே இருந்தவர் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட கண்டிஷன் நல்லா இருக்குது. அதனால் இன்னும் ஃபேமஸ் ஆகி 2017 மட்டும் 1.3 மில்லியன் பீப்புள் போயிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 100 மில்லியனுக்கு இப்போ இது மட்டும் பிஸ்னஸ் பண்ணி 30 மில்லியனுக்கு ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா அந்த ஜியோதர்மல் அந்த ப்ளூ லகூனில் மட்டும் 600 பேர் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, அதை முடிச்சுட்டு வெளியில் வந்தீங்கன்னா சாப்பிட்ற இடம், அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, ஸ்டீமு சோனா இதெல்லாம் இருக்குது. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த சூடான இதில் குளிரான ஒரு வெதரில் அந்த சூடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சரியாக இருந்தது. நாங்கள் ஒரு 5 மணி நேரம் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம். See you in the next episode.